பிரதீப்பின் முகம்தான் பேயறைந்தது போல மாறியது. நீரஜ் எவ்வளவு பெரிய டான் என்பது பிரதீப்பிற்கும் தெரியும். எத்தனையோ மோசமான எதிரிகளை அசால்ட்டாக எதிர்த்து நிற்கும் நீரஜ் ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு பயப்படுகிறான் என்றால் அந்த நபர் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. இங்கே பாரு, இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போகணும். இல்லைனா இதோடு நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் கை கழுவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எப்படி வசதி? நீரஜ் புருவத்தை உயர்த்தி கேட்க ஏற்கனவே பயந்து போயிருந்த பிரதீப், இல்லை நான் கொடுத்துட்றேன், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறினான். நீரஜை பிரதீப்பிற்கு 8 வருடங்களுக்கு மேலாக தெரியும். ஒரு ஆளை பற்றி இந்த அளவிற்கு உயர்த்தி நீரஜ் பேசியது இதுதான் முதல் முறை. குட். இப்போ நாம் 2 பேரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட பணத்தை செட்டில் பண்ணுறோம் சொன்ன நீரஜ் அதற்கு மேல் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் திலகா காயங்களுக்கு மருந்து போட்டு அமர வைக்கப்பட்டு இருக்க திடீரென்று அந்த இடமே பரபரப்பானது. ஹே, அது பிரதீப் தானே என்று யாரோ கத்த ஒரு கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பிரதீப் கூட இருக்கிறது நீரஜ் ரவிச்சந்திரனா? இன்னொருவர் கத்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர். அப்போது நீரஜ் பிரதீப்பை பார்த்து, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுற, ஃபஸ்ட்டு அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேளு என்று மிரட்டினான். ஏதோ இப்போ செய்கிறேன் என்ற பிரதீப் அந்த கூட்டத்தின் முன்னால் வந்து நின்றான். எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க, என்னோட கம்பெனியில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதான் உங்கள் பணமெல்லாம் போயிருச்சுன்னு தப்பாக மெசேஜ் வந்திருக்கு. என்னாலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை உடனே எடுக்க முடியல, அதான் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய கம்பெனியில் வச்சு உங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காகவே நீங்கள் போட்டது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் இதில் சேர்த்துருக்கேன், நீங்கள் எல்லாரும் அதை வாங்கிக்கணும் என்று தடுமாற்றமே இல்லாமல் சரளமாக பேசினான். இது போன்ற வாய் சாமர்த்தியங்கள் அவனுக்கு சுலபமாக வரும் என்பதால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே பேசினான். மக்களும் அதை உண்மை என்று நம்பத் தொடங்கினார்கள். மேலும் அவன் பணத்தை திருப்பி கொடுப்பதாக சொன்னவுடன் நடந்த அத்தனையையும் மறந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். திலகாவோ அவன் பேசுவதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். தன்னிடம் இருந்த எல்லாம் போய்விட்டது என்று நினைத்த வேளையில் அந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியாக முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தான் உதவி கேட்டவர்கள் எல்லோரும் அவரை உதாசீனப்படுத்தி இருக்க பிரதீப் தானாகவே முன்வந்து பணத்தை கொடுக்கும் இந்த திடீர் மாற்றம் எப்படி நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை. பேசி முடித்த பிரதீப் நீரஜின் பக்கம் திரும்ப நீரஜ் திலகாவையும் அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷையும் கண்களால் காட்டினான். அதை புரிந்து கொண்ட பிரதீப் நேராக திலகாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் தன்னிடம் மட்டும் தனியாக வந்து அவன் மன்னிப்பு கேட்டது திலகாவிற்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. கூடவே அதற்கென்ன காரணம் என்று தெரியாமல் திகைப்பாகவும் இருந்தது. அதே நேரம் ஹரிஷிடம் சென்ற நீரஜ் முணுமுணுப்பாக ஏதோ பேச அதை ஓரக்கண்ணால் பார்த்த திலகாவிற்கு முதல் முறையாக லேசாக சந்தேகம் ஏற்பட்டது. அப்போதுதான் அனுராதா பாட்டியின் பிறந்த நாள் அன்று ஹரிஷை அடிக்க கார்த்திக் நீரஜை அழைத்ததும் வந்த நீரஜ் ஹரிஷை அடிக்காமல் கார்த்திக்கையே போட்டு வெளுத்ததும் ஞாபகத்திற்கு வந்தது. ஆமால, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? இவங்க 2 பேரும் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. ஹரிஷ் மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க கூட எப்படி இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க? அப்படி இவங்ககிட்ட என்ன இருக்குது? யோசித்த திலகாவிற்கு இன்னும் குழப்பம்தான் அதிகமானது. அதற்குள் பிரதீப்பின் ஆட்கள் எல்லோருக்கும் பணத்தை கொடுத்திருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் நீரஜையும் பிரதீப்பையும் நன்றியோடு வணங்கினார்கள். இப்போது அந்த கூட்டத்தை பார்த்த நீரஜ், உண்மையை சொல்லும்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லை, இதோ இங்கே நிற்கிறாரு இவருக்கு தான் என்று ஹரிஷை கை காட்டியவன், அவர் கூப்பிட்டு சொன்னதுனால தான் இப்படி ஒரு குழப்பம் நடந்ததே எனக்கு தெரிய வந்தது என்று கூறினான். இப்போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஹரிஷை நன்றியோடு பாராட்ட ஒரு சின்ன சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டான் ஹரிஷ். அதை பார்க்க சந்தனாவிற்கு பெருமையாக இருந்தது. அதற்குள் திலகாவின் தோழிகளும், ஏன் திலகா, நீ தான் உன் மருமகனை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய ஆள் தான் போல. பாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே தீர்த்து வச்சிட்டாரு. இப்படி ஒரு மருமகன் கிடைக்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று பொறாமையுடன் பேச திலகாவிற்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. ஆமாம், உண்மையிலேயே என் மருமகன் பெரிய ஆள் தான், நான் தான் திருஷ்டிப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சும்மா பொய் சொல்லி வச்சேன் என்று எதையோ உளறி சமாளித்தாள். அதன் பிறகு திலகாவின் தோழிகளும் ஹரிஷுக்கு பலமுறை நன்றி கூறிவிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். அதுவும் முடிந்தால் சந்தனாவை கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வரும்படி அழைத்துவிட்டு வேறு போனார்கள். அதையெல்லாம் பெருமையாக அனுபவிப்பதா வேண்டாமா என்று கூட திலகாவிற்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் வந்த வேலை முடிந்ததும் நீரஜும் பிரதீப்பும்
ஹரிஷிடம் தனியாக இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல திலகா அதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். இப்போது ஹரிஷை பார்க்க அவருக்கு வித்தியாசமாக தோன்றியது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் காரில் வரும்போது ஹரிஷையே உற்று பார்த்து கொண்டு வந்த திலகாவின் முகத்தில் அவனை பார்த்து ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது. ஹரிஷ் மேலும் மேலும் மர்மமானவனாக அவருக்கு தெரிய அவருடைய கற்பனை குதிரை கட்டவிழ்த்து ஓடியது. திலகாவிற்கு உடலில் பெரிதாக எந்த அடியும் இல்லாததால் அவரை வீட்டில் விட்டுவிட்டு ஹரிஷும் சந்தனாவும் ஃப்ளாட்டிற்கு திரும்ப சந்தனா அவனை குறுகுருவென்று பார்த்தாள். என்ன பேபி, என்ன அப்படி பார்க்குற? மாமா இன்னைக்கு திடீர்னு ரொம்ப அழகாக தெரியிறனோ? ஹரிஷ் கிண்டலாக கேட்க சந்தனா அவனை விளையாட்டாக முறைத்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் என் புருஷனுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னு யோசித்தேன் என்று அவள் சொல்ல ஹரிஷ் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். என்ன பேபி சொல்கிற? கேட்டவன் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்தான். எப்படி ஹரி, அவ்வளோ பெரிய பிரச்சனையை ½ அன் ஹவரில் முடிச்சு வச்சுட்ட? ஹாஸ்பிட்டல் எல்லாரும் உனக்கு நன்றி சொல்லும்போது உன்னை நினச்சி எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆனால் அது எப்படி செஞ்ச ஹரி என்று சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க, இது என்ன பெரிய விஷயம் பேபி, நீரஜோட அண்ணன் தீபக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும்ல, அதை வச்சு தான் நீரஜை கூப்பிட்டு உன் அண்ணங்கிட்ட சொல்லவான்னு மிரட்டினேன். அதில் பயந்து தான் தன்னோட ஃப்ரெண்டை 2 போடு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆக்சுவலாக அந்த பிரதீப் பண்ண ஃப்ராட்தனம் நீரஜுக்கும் தெரியாது போல், நான் சொல்லி தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சிம்பிளாக முடிஞ்சுது. ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய சந்தனா அமைதியாக கேட்டுக்கொண்டாள். ஹரிஷ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை இப்போதைக்கு சந்தனாவிடம் வெளிப்படுத்த விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய சொந்த குடும்பத்துடன் அவனுக்கு இருக்கும் பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படவில்லை. அவனுடைய தாத்தாவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று வேறு தெரியவில்லை. ஜீவாவை பற்றிய கவலையில் அதை கவனிக்க நேரமில்லை. இந்த நேரத்தில் சந்தனாவையும் அந்த குழப்பத்தில் இழுத்துவிட அவன் தயங்கினான். மேலும் ஹரிஷ் சந்தனாவிடம் உண்மையை கூறுவதற்கு முன்னால் தனக்கென ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பினான். பிஸ்னஸ் உலகில் அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை இன்னும் அவன் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அப்போதுதான் இரண்டையும் சேர்த்து ஒரு அரசனுக்கான இடத்தில் அவன் உட்கார முடியும். இனிமேல் அதற்கான வேலைகளில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்த ஹரிஷ் அதற்கான வேலைகளை பற்றி திட்டம் தீட்டத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவருடைய வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த திலகாவின் மனதில் ஹரிஷை பற்றி ஏதேதோ தோன்ற முதலில் அவனை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு முதல் படியாக சந்தனாவிற்கு ஃபோன் செய்த திலகா, சந்தனா, இருந்த பதட்டத்தில் நான் ஹரிஷுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அப்புறம் அவர் செஞ்ச உதவிக்காக நான் ஒரு விருந்து கொடுக்க நினைக்கிறேன். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ ஹரிஷையும் கூட்டிகிட்டு வந்துரு என்று சொல்ல மறுமுனையில் இருந்த சந்தனா, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.